ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியான முறையில் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ் 80 பாயிண்ட் வந்து கிளாத் இருக்குது. ப்ளவுஸ் பிட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளவுஸ் பிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடிச்சிக்கிங்க. மடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லைட்டாக பிசுறு தெரியுது பார்த்தீங்களா? அந்த அடி பாட்டத்தில் இதே போல் பிசுறு தெரிகிறது, அது இல்லாத ஏற்றம் இறக்கம் வருது, அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு ஸ்கேலால் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதான் பண்ணணும் நம்ம. அப்போ தான் உங்களுக்கு அடியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் அடி பாட்டத்தில் வராமல் இருக்கும். ப்ளவுஸ் வந்து தூக்கிறதோ எதுவும் இல்லாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சரியாக இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம அடி பாட்டம் மடிச்சடிக்க நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 2 இன்ச் வந்து அடி பாட்டம் மடிச்சடிக்க தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ நான் சரியாக ஒரு 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். அடி பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இதிலிருந்து ஒரு கோடு, இப்போ இதிலிருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை இப்போ ஒத்தையாக இருக்கா, மறுபடியும் இன்னொரு மடிப்பு ரெட்டையாக நல்லா மடிச்சுட்டு நல்லா இப்படி அளவு ப்ளவுஸை சமமாக வைங்க. சமமாக வச்சுட்டு இப்போ நிறைய தோழிகளுக்கு இருக்கிற இப்போ புதுசாக பழகிறவங்களுக்கு இருக்க ஒரே ப்ராப்ளம் இந்த ஆம்கோல் தான். இந்த ஆம்கோல் சுற்றளவு அவங்களுக்கு வளைவு எடுக்க தெரியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸில் இதே போல் நீங்கள் டிசி கட்டியெல்லாம் மார்க் பண்ணிக்கிங்க. நல்லா அச்சா ஒரு 2-3 டைம் வந்து நல்லா மார்க் பண்ணுங்கள். நல்லா அச்சு நல்லா தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ப்ளவுஸை இப்போ மடிங்க. நல்லா அப்படி சமமாக வச்சு இங்கேருந்து இப்படி மடிங்க. இந்த அடி பாட்டம் நம்ம 2 இன்ச் மடிச்சடிக்க விட்டாங்கள்ல, அதிலிருந்து அளவு வைங்க. அளவு ப்ளவுஸை அடியிலிருந்து வந்து அப்படியே மேலே சமமாக நல்லா அப்படி இழுத்து விடுங்க. கொஞ்சம் கூட துணி நழுகாமல் ஏற்றம் இறக்கம் வராமல் நம்ம என்ன செய்யணும், இந்த ஆம்கோலை அளவை அப்படியே தட்டி விட்டுக்குங்க. கையில் நல்லா அப்படி தட்டி விட்ட பிறகு இப்போ கழுத்துக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஷோல்டர் நம்ம ஷோல்டர் பிடிப்போங்களா, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக ஒரு மார்க். இதே போல் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பின்கழுத்து இறக்கம். பின்கழுத்து இறக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணுங்கள். இங்கேயும் அதே போல் தான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு இதே போல் கரெக்டாக பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக மேலே மார்க் பண்ணணும். கீழே பண்ணக்கூடாது, மேலே பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு நேராக அப்படி அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாட் பிடிக்க ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. 1/2 இன்ச் அளவு வச்சுட்டு அதிலிருந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சுக்கலாம். இந்த சைடு அளவும் அப்படி தான். இங்கேயும் நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவு வைக்கணும். 1/2 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இந்த மேல்கோட்டோடு அடையாளப்படுத்திக்கிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட்டுக்குங்க. இது வந்து நம்ம தையலுக்காக வைக்கக்கூடிய 1/2 இன்ச் அளவு. இப்போ 1/2 இன்ச் தையலுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. நம்ம விட்ட பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பின்கழுத்து அகலம் வந்து எனக்கு சரியாக வந்து 2.5 இன்ச் வருது. தையலுக்கும் சேர்த்து 2.5 இன்ச் வருது. இப்போ இந்த இடத்த நல்லா அப்படி தட்டி விட்டுக்குங்க. இதே போல் இப்படி தட்டி விட்டு இப்படி எடுத்து பாருங்கள். அந்த அச்சு அப்படியே உங்களுக்கு தெரியும். இப்போ வளைவு உங்களுக்கு சூப்பராக வந்துடும். உங்களுக்கு கரெக்டாக நமக்கு வளைவு வரலையே, ஆம்கோல் வந்து சுற்றளவு சரியாக வரமாட்டேங்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படி ஸ்கேலால் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. அந்த மேல் கோட்டோட இழுங்க. படுத்து இந்த மேல் கோடு தெரியுதுங்களே, அதிலிருந்து மறுபடியும் ஒரு கோடு, மறுபடியும் ஒரு கோடு. இதே போல் இப்படி மார்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஷோல்டர். இப்போ இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஷோல்டருக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். இப்படி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த வளைவு தெரியுதுங்கள்ல, அதிலிருந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம். சரியாக எனக்கு ஒரு 1.25 இன்ச் வருது அளவு. அப்போ 1.25 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 1.25 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணி எடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ வளைவு பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சுன்னு. உங்களுக்கு இந்த வளைவு வரைகிற வேலை கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இந்த தட்டி விட்டு அளவு எடுக்கும் பொழுது அந்த ஆம்கோல் வளைவு உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ இதே வந்து பின்கழுத்து இறக்கம். பின்கழுத்து இறக்கத்துக்கு நேராக அப்படி பாஸ் எப்படி அப்படி வரைஞ்சிக்கிங்க. இப்போ இந்த மேல் கோடு போட்டிருக்காங்களா, அந்த மேல் கோட்டோட மறுபடியும் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு
கழுத்து ரொம்ப அகலம் இல்லாதவங்களுக்கு 2.25 இன்ச் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக மட்டும் நான் அகட்டி கொண்டு வந்துடுறேன். மேலேருந்தே அகட்டாமல் அப்படியே வர வர கொஞ்சமாக அகட்டி லைட்டாக கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இவங்க ரொம்ப வந்து கழுத்து விரிவாக எப்பயும் கேட்க மாட்டாங்க. ஓரளவுக்கு யூ கழுத்து மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் இந்த ஷேப்பில் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம ஆம்கோல் சுற்றளவை கண்டுபிடிக்கணும். மேலே ஷோல்டர்லேருந்து எத்தனை இன்ச் சுற்றளவு வருதுன்னு அளவு ப்ளவுஸை செக் பண்ணுங்க. அப்படியே இப்போ எனக்கு ஒரு 8.5 இன்ச் வருது சரியா. இப்போ இதே போல் இங்கேருந்து வைக்கும் பொழுது இப்போ பாருங்கள், இப்படி எனக்கு வைக்கும் பொழுது சரியா எனக்கும் வந்து ஒரு 8.5 இன்ச் அளவு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு சரியாக ஒரு 8.5 இன்ச் அளவு கச்சிதமாக இருக்குங்களா. ஏன்னா இந்த ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட நம்ம கொஞ்சம் கம்மியாக வெட்டிட்டாலும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கலாம். அதனால் எப்பயும் ஆம்கோல் சுற்றளவு மட்டும் அளந்து பாருங்கள். அளந்து பார்த்துட்டு இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஆம்கோல்கிட்ட வந்து பின்னாடி சுருக்கம் எனக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஆம்கோல் சுற்றளவை எப்படி சரி பண்ணி கட் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அவ்வளோதான், அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிசர் கட்டு கொடுங்க. 1.5 இன்ச்சுக்கு அந்தாண்ட சிசர் கட்டு கொடுங்க. இங்கேயும் அதே போல் சிசர் கட்டு கொடுங்க, அடியில் மடிச்சடிக்கிறதுக்கும். இப்போ இவங்களுக்கும் லைட்டாக வந்து பின்னாடி பேக் பார்ட்டில் லைட்டாக வந்து தூக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆம்கோல் அளவு இப்போ 8.5 இன்ச் வருதுங்களா, 8.5 இன்ச் செக் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பேக் பார்ட்டில் தூக்காமல் இருக்க லைட்டாக குடஞ்சி கட் பண்ணிக்கிறேன். லேசாக ஒரு 1/4 இன்ச் மட்டும், அதிகம் இல்லை, ஒரு 1/4 இன்ச் மட்டும் குடஞ்சி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சுருக்கங்கிறது கொஞ்சம் கூட வராமல் இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம பார்த்துடலாம். எப்பயுமே ஆம்கோல் அளவு ஒரு டைமுக்கு 2-3 முறை வந்து செக் பண்ணுங்கள். அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி அளவு இருக்கா என்னன்னு. மெயினாக அதில் தான் நமக்கு ப்ராப்ளம்ங்கிறது வரும். அதனால தான். இப்போ மறுபடி நம்ம அடுத்த ஸ்டெப் கை கட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணும்பொழுது இதே போல் இப்படி மடித்து போட்டுங்க. ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சிருக்கா, அடுத்து மறுபடி ஒரு மடிப்பு. இப்போ ஓப்பன் பகுதி என்ன பார்த்து இருக்கிற மாதிரி நான் மடிச்சிருக்கேன். இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சு அடியில் இந்த பிசுறு இல்லாமல் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இருக்க நான் கட் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கேல் அளவு சரியாக நீங்கள் கோடு கிழிச்சிங்க. ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் வரும். அப்போ தையலுக்கு மடிச்சு அடிக்க போதுமான அளவு. இப்போ இந்த இடத்துலையும் அதே போல் தான் நல்லா அப்படி மார்க் பண்ணுங்கள். டிசி கட்டியால் நல்லா அச்சு தெரிகிற மாதிரி இந்த ஆம்கோல் சுற்றளவுக்கு நேராக நல்லா அப்படி மார்க் பண்ணுங்கள். நல்லா அதே போல் மார்க் பண்ணி எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள கை இறக்கத்தை அப்படியே அளவு வைங்க. கை இறக்கத்தை அளவு வச்சு அப்படியே தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு அதுக்கு நேராக அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து மேலே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க், மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கை சுற்றளவுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து சரியாக நான் ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். அதே போல் இந்த சைடில் இருந்தும் நான் சரியாக ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இப்போ எப்படி நம்ம பேக் பார்ட்டில் 1.5 இன்ச் தையலுக்காக விட்டோமோ அதே போல் கையிலையும் தையலுக்காக 1.5 இன்ச் அளவு விடணும். இப்போ நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த அச்சு தெரியுதுங்களா? இப்போ அந்த அச்சு மேலேயே வளைவு கொடுங்க. இப்போ உங்களுக்கு வளைவுங்கிறது கை வளைவு எவ்வளோ ஈஸியான முறையில் வந்துருச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு ரிஸ்கே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கை இறக்கத்தை மட்டும் அளவு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும்ல கொஞ்சம் தையலுக்காக. அப்போ மறுபடியும் நான் தையலுக்காக கொஞ்சம் அளவு விட்டு இந்த ஷேப்பில் மறுபடியும் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து தையலுக்காக விட்ட அளவு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், 1.5 இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணணும். 1.5 இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு இந்த அடையாளப்படுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அடையாளப்படுத்துறதுக்கும் இதுக்கும் எத்தனை இன்ச் எனக்கு சரியாக வருதுன்னா ஒரு 6 இன்ச் வருது. 6ல் பாதி 3 இன்ச் வச்சு இதே போல் கமா மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம 1/2 இன்ச் வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து நீங்கள் கை கட் பண்ணும் பொழுது நல்லா கவர்த்துட்டு குடஞ்சி கட் பண்ணனா மட்டும்தான் அவங்களுக்கு சேஃபாக வந்து உட்காரும். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடியோடையே கட் பண்ணிக்கிறேன். அடியோட கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 1.5 இன்ச்சுக்கு நேராக ஒரு சிசர் கட் கொடுத்து அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அடியில் பாட்டம் அடிச்சடிக்கவும் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் அடையாளத்துக்காக. இப்போ இந்த கை கிளாத்தை ஓப்பன் பண்ணி இங்கே நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ குடஞ்சி கட் பண்ணியாச்சு. கையோடைய வேலையும் இப்போ நமக்கு முடிஞ்சுது. அடுத்து இனிமேல் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு தான். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டில் இப்படி நல்லா ஸ்கேலால் இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு கோடு மாதிரி போட்டுக்குங்க. இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பிசர் எல்லாமே தேவையில்லை. இதே போல் அப்படி மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த பேக் பார்ட் இருக்குங்கள்ல, இந்த பேக் பார்ட் அளவு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக அளவு விட்டே ஆகணும். எந்த ஒரு கிளாத்தாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணும் பொழுது 1/4 இன்ச்சு வந்து அளவு விடணும். இப்போ 1/4 இன்ச் வச்சிட்டேன். 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இந்த பேக் பார்ட்டை அப்படியே தூக்கி போட்டு அவ்வளோதான். அப்படியே அது எந்த ஷேப்பில் இருக்கோ அதே போலவே வளைவு கொடுத்துடலாம். அப்படி நான் வளைவு கொடுத்துட்டேன். அந்த 1.5 இன்ச்சுக்கு நேராகவும் ஒரு அடையாளப்படுத்திட்டேன். அப்படியே நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்கழுத்து. இப்போ முன்கழுத்து மேலே இந்த ஷோல்டர் தெரியுதுங்கள்ல, எனக்கு ஏற்கனவே இப்போ அடையாளப்படுத்தியிருக்கோம். பேக் பார்ட்லேயே தையலுக்காகலாம் எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. அதனால் இந்த முன்கழுத்து இறக்கம் அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச் இருக்கோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்படியே நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இதே போல் நல்லா இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு இந்த கொக்கி பட்டி இருக்குங்கள, சென்டராக வந்து ஒரு டாட் பிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டாட் பிடிப்போம், சென்டராக வந்து ஒரு டாட் பிடிப்போம். அதனால் 3 டைம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, சென்டராக டாட் பிடிக்க ஒரு மார்க்கு, பட்டி தையலுக்காக ஒரு மார்க். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர் பிடிக்க 1/2 இன்ச் விட்டது போக அதிலிருந்து டாட்டோடைய அளவை வைக்கணும். இப்போ மேலே இந்த ஷோல்டர் பிடிக்கிறதுலேருந்து நல்லா இழுக்காமல், கிளாத்தை இழுக்காமல் பொறுமையாக ஃபஸ்ட்டு ஒரு மார்க், மறுபடியும் ஒரு மார்க். இப்போ அடுத்து நம்ம சைடு அளவு. இந்த சைடு அளவு பார்த்திங்கன்னா மேலே ஆம்கோல்லேருந்து கீழே வந்து இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இவங்க கட்டிங்கில் இப்படி வளைவு கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக நேராக அப்படியே பட்டியை வந்து கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம கொஞ்சம் இப்படி சேஃப் கொடுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிட்டு மேலே மார்க் பண்ணுறேன். கீழே பண்ணாமல் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம பட்டி கிளாத் வெட்டும்போது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் அப்படியே கொண்டு வந்து அப்படியே வளைச்சி விட்ருங்க. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம சேஃப் கொடுக்கணும். சேஃப் கொடுத்தா தான் உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு பார்ட்டு நல்லா உட்காரும். இதே போல் இப்படி சேஃப் கொடுத்து இப்படி வரைஞ்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா டாட், மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே 1/4 இன்ச்சு நம்ம விட்டுட்டோம். 1/4 இன்ச் விட்டது போக அப்படியே எந்த இடத்துல அவங்க டாட் பிடிச்சிருக்காங்களோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு டாட் அளவு மீடியமாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சரியாக அதிலிருந்து ஒரு 2 இன்ச் அளவு வைங்க, கரெக்டாக வந்துடும். 2 இன்ச் அளவு வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா டாட்டோடைய உயரம் தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் அளவு வச்சுக்கிட்டா சரியாக அளவு வந்துடும். இப்போ அப்படியே மார்க் பண்ணுங்கள். இதே போல் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் இந்த கட்டிங் மட்டும் ரொம்ப பொறுமையாகவே சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பொறுமையாக சொல்லி கொடுத்தா தான் புரியும். இப்போ நான் மட்டும் கட் பண்ணுறதா இருந்தால் இந்நேரம் ஒரு 4-5 ப்ளவுஸ் கட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவே பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்போ இந்த சைடு அளவும் 1.5 இன்ச் அளவு வைங்க. இங்கேருந்து பாருங்கள் 1.5 இன்ச் நீங்கள் அடையாளத்துக்கு அளவு வச்சுட்டு நீங்கள் டாட்டோடைய அளவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி இந்த இடத்துல இருந்து கோடு போடுங்க. இப்படி இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணும் பாருங்க. அப்படியே வளைவு கொடுங்க. இதே போல் இப்படி வளைவு கொடுத்துட்டு இப்போ இதிலிருந்து அப்படியே ஆம்கோல் டாட்
இங்கேருந்து அடையாளப்படுத்திட்டு அப்படியே மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி ஒரு கோடு, அவ்வளோதான். இப்போ 1.5 இன்ச் கேப் இடைவேளை வரணும். இந்த 3 டாட்டுக்கும் கோட்டுக்கும் உள்வளைவு வந்து 1.5 இன்ச் சுற்றி வந்துடணும். இப்போ நம்ம முன்கழுத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து மேல் கோடு தெரியுதுங்களா, அதோட அடுத்து இங்கே ஆம்கோல் இந்த குடஞ்சி வளைவு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு அப்படி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாக அப்படி கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட்டு கொடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட்டு கொடுத்துக்கிறேன் அடையாளத்துக்காக. இதே போல் சிசர் கட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம பட்டியோட அளவு தான். இப்போ நம்ம பட்டியோட அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த முறைப்படி நீங்கள் பட்டியோட அளவு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பேக் பார்ட்டு கிளாத்தை இதே போல் அப்படி வச்சுக்கிங்க. இதே போல் அப்படி வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இந்த அடி பாட்டம் 2 இன்ச்சு மடிச்சடிக்க ஒரு கோடு போட்டிருக்கும் பாருங்களா, அதுலேருந்து அந்த கோடு வரைக்கும் எனக்கு வந்து சரியாக 3 இன்ச் அளவு வருது. இந்த பக்கமும் அதே போல் 3 இன்ச் வருது. ஆனால் நம்ம கட் பண்ணும் பொழுது சைடில் நான் வந்து கொஞ்சம் குறைச்சேன் பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டு பார்ட்டில், அதனால் சைடு அளவு ஒண்டி நம்ம 3.5 வச்சுக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இந்த கிளாத்தில் இதே போல் கோடு மாதிரி போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம தையலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். அடியில் நம்ம துணி வந்து பிடிச்சு தப்போம்ல, தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதுலேருந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். அடுத்து தையலுக்காக மறுபடியும் ஒரு மார்க். இந்த சைடுமே அப்படி தான் ஒரு 3 இன்ச்சில் இந்த பக்கம் நான் ஒரு 3.5 இன்ச் பக்கமே வச்சுக்கிறேன். 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டில் கம்மி பண்ணதால இந்த பக்கம் பட்டி கிளாத்தில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து மெயின் டாட்டோட அளவு வந்து எனக்கு 2.5 வருது. 2.5 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 3/4 இன்ச் அளவு வச்சுட்டு சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்கேலால் இதே போல் சேஃப் கொடுங்க. இதே போல் இப்படி சேஃப் கொடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணி எடுத்துட்டா பட்டி கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் இப்படி பட்டி கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம தைக்கும் பொழுது நமக்கு எப்படி அளவு வரும்னு பாருங்கள். அப்படி இப்போ நம்ம மேலேயும் கொஞ்சம் பிடிச்சு தப்போம், கீழேயும் கொஞ்சம் பிடிச்சு தப்போம். தைச்ச பிறகு அளவுகள் சரியாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல இப்போ எனக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வி பட்டிக்கு, கொக்கி பட்டிக்கு, நெக் பீஸுக்கு எல்லாமே இதில் நான் வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்த்துருவோம். ஸ்டிச்சிங்கும் ஒரு ஈஸியான முறையில் உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். சுற்றி வளைக்காமல் சுருக்கமாக எப்படி நம்ம குயிக்காக ஸ்டிச் பண்ணலான்னு. இப்போ வந்து நம்ம நெக் பீஸ் வந்து கட் பண்ணுவோம். நெக் பீஸ் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு துணி நல்லா எந்த பக்கம் நீண்டு கொடுக்குது அப்படின்னு முதல்ல செக் பண்ணுங்கள். இப்படி இழுத்து பாருங்கள். நல்லா எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் இப்படி கிராஸாக ஸ்கேலை வச்சு இப்போ மார்க் பண்ணுங்கள். எப்பயும் வந்து நல்லா கிராஸில் நீங்கள் நெக் பீஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் சுருக்கம் இல்லாமல் பின்கழுத்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அகலம் வந்து 1 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப வந்து அகலம் வந்து பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா பிசுறு உள்ளே நிறைய தெரியும் நெக் பீஸில். அதனால் அகலம் 1 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா கொக்கி பட்டி வி பட்டியோட அளவு தான். இப்போ இந்த வி பட்டி இருக்குங்களா, இப்படி ரெண்டாக இப்போ ஒத்தையில் இருக்குங்களா, அப்படி நீங்கள் 2ஆக மடிக்கும் பொழுது அகலம் வந்து 2 இன்ச் வரணும். பாருங்கள், 2 இன்ச் அளவு வரணும். இதே வந்து நீங்கள் கொக்கி கட்டுற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் 1 இன்ச் வரணும். இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து பட்டியோட அளவு
இப்போ பட்டி கிளாத்துக்கு பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் துணியை வந்து உள்ளே வந்து உள்பட்டிக்கு நான் வேறு கலர் கொடுத்துருக்கேன். கருப்பு துணியை வேறு கலரில் நான் கொடுத்துக்கிட்டேன். அதை மட்டும் நம்ம உள்ள வெளியே செக் பண்ணி பார்த்து தைக்கணும். இப்போ நான் மேல் பக்கம் வந்து வேறு கலர் பிளாக்லேயே கொடுத்துட்டு அடிப்பக்கம் வந்து நல்ல கிளாத் கொடுத்துருக்கேன். இப்போ இதே போல் 2 கிளாத், ஒரு பட்டிக்கு நான் 2 கிளாத் தான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு தையல். இந்த பட்டி கிளாத்தையும் அந்த சைடுலேருந்து தொடங்கிக்கலாம். இதே போல் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டி கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த கிளாத்து உள்ள பிசுறு எல்லாமே நமக்கு உள்ளே போயிடும். உள்ளே போன பிறகு அப்படியே ஒரு தையல் நல்லா அப்படி நகத்தால் கீறி விட்டு ஒரு தையல் ஓட்டிக்கலாம். இதே போல் தையல் ஓட்டிட்டு இந்த பக்கமும் அப்படி தான் பிசுரை நல்லா உள்ளே தள்ளி விட்டு மறுபடியும் ஒரு தையல். அடுத்த ஸ்டெப் நம்ம கை மடிச்சடிச்சிடலாம். இப்போ கை மடித்து தப்பங்கள்ல அதுக்கு முன்னாடி குடஞ்ச பக்கமும் ஒன்றா வர மாதிரி செக் பண்ணுங்கள். இந்த பக்கமும் குடஞ்சிருக்கணும், இந்த பக்கமும் குடஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு கவர் தட்டு வந்து மாறாமல் இருக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம ஆம்கோல் சுற்றளவில் தைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பில் மட்டும் முதல்ல தையல் ஓட்டிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக 2 மடிப்பில் நம்ம தையல் ஓட்டுறதை விட முதல்ல கம்மியாக சின்னதாக மடிச்சடிச்சுட்டு மறுபடி பட்டையாக மடிச்சடிச்சிக்கலாம். நம்ம அடையாளப்படுத்திருக்கோங்கள்ல, அந்த அடையாளத்தோடு அப்படியே சிசர் கட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதோடு மடித்து தைச்சிக்கலாம். ஓட்டு தையல் வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம எம்மிங் பண்ணி பிரிக்கணும், அதனால் நம்ம ஓட்டு தையல் வச்சுக்கலாம். இப்போ நான் கை வந்து மடித்து தைச்சிட்டேன். மடித்து தைச்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்போ மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 அளவும் ஒரே மாதிரி டாட் பிடிக்கிறது உள்ள வெளியெல்லாம் கரெக்டாக வருதான்னு இப்படி செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ டாட் பிடிப்போம். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் மாற்றி வந்து டாட் பிடிச்சிட்டனாலும் நமக்கு தைக்கும்போது கன்ஃபியூஷன் வரக்கூடாது. டாட் பிடிக்கிறப்ப எப்பையும் நீங்கள் 2 தையல் போட்டு எடுத்துக்குங்க. 2 தையல் போட்டால் தான் வந்து உங்களுக்கு அந்த மெயின் டாட்டில் பிரியாமல் இருக்கும். இப்போ நான் 2 தையல் ஓட்டிட்டேன். அதே போல் மடித்து மறுபடி இங்கேயும் அதே போல் அடுத்து ஆம்கோல் டாட் இருக்குங்களா, அதுக்கும் 2 தையல் ஓட்டிக்கலாம். இந்த ஆம்கோல் டாட் பிடிக்கும் பொழுது இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சில் தொடங்கி இந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி பிடிங்க. அப்போ தான் கப் ஷேப் போகிற அளவுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ 3 டாட் பிடிச்சாச்சு. 3 டாட் பிடிச்சு முடித்த உடனே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா இப்படி நெகத்தால் அந்த டாட் வந்து நெகத்தால் இப்படி கீறி விடுங்க. இப்படி கீறி விடும் பொழுது உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா எடுத்து காட்டும். பாருங்கள், இந்த பக்கமும் இப்படி கீறி விடுங்க. மெயினாக வந்து பிளாக் துணிங்கும் பொழுதே கருப்பு கலர் துணி வந்து கஸ்டமர் ரொம்ப நல்லா ஃபிட்டிங்காக நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கருப்பு கலர் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது மட்டும் எப்போயுமே நான் வந்து கொஞ்சம் கவனமாக தான் தைப்பேன். ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிளாக் கலர் ப்ளவுஸ் வந்து அமையலன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எப்போயுமே பிளாக் கலர் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது மற்ற ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸில் நான் அளந்து பார்த்து தான் கொஞ்சம் அக்யூரேட்டாக கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இப்போ அந்த பக்கமும் எப்படி நான் டாட் பிடிச்சேனோ அதே போல் இந்த பக்கமும் டாட் பிடிச்சி எல்லாமே 2 தையல் ஓட்டி எடுத்துக்கலாம். இங்கேயும் அதே போல் ஆம்கோல் டாட்டும் அதே போல் தான் 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வர மெலிசாக கொண்டு வந்துடலாம். இப்போ டாட்டோடைய வேலை முடிஞ்சிருச்சு. நல்லா அப்படி நெகத்தால் கீறி விடும்போது பார்க்க நல்லா டாட் வந்து எடுப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 3 டாட் பிடிச்சி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் நம்ம அந்த பட்டி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோங்கள்ல, அதை வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு இணைக்க போகிறோம். இப்போ இது வந்து பிளாக் கலர்லேயே வேறு ஒரு கிளாத்து. இப்போ இந்த கிளாத்தை மேலே வச்சா நம்ம இப்படி திருப்பும் பொழுது பார்த்திங்கன்னா சரியாக வந்துடும். அந்த பிசுறாகப்பட்டது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு உள்ளே போயிடும். அளவு வந்து நமக்கு சரியாக வந்துடும். அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டார்டிங்கில் நம்ம எப்பயும் ரஃப் அடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடம் வரும் பொழுது அந்த மெயின் டாட்டை அப்படி மடிக்க நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மடித்து அந்த பிசுரை உள்ளே நகர்த்தி விட்டுட்டு அதுக்கு மேலே பட்டி கிளாத்தை வச்சு தைக்கணும்.
பட்டி கிளாத் வந்து தைக்கும் பொழுது ஒரு 1/4 இன்ச்சில் தொடங்குனீங்க அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சில் முடிச்சிருங்க. அதே போல் இந்த பட்டி கிளாத்தையும் மேலே வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குங்களே அதை இந்த பக்கமாக இப்படி வைங்க. இப்போ இந்த டாட் தெரியுதுங்களா, மெயின் டாட்டை இப்படி மடித்து விடுங்க. மடித்து விட்டு நல்லா நகத்தால் கீறி விட்டு அப்படியே தையல் ஓட்டிட்டு வாங்க. தையல் ஓட்டிட்டு இப்போ இந்த பட்டியோட கிளாத்தில் எக்ஸ்ட்ரா தெரியுதில்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பக்கமும் அதே போல் எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தை கட் பண்ணி எடுங்க. இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த பிசுறு அப்படி உள்ளே நல்லா நகர்த்தி விட்டு படிமான தையல் போடலாம். அப்படியே ஓரமாகவே படிமான தையல் ஓட்டிக்கலாம். இந்த பக்கமும் அதே போல் நான் படிமான தையல் ஓட்டிக்கிறேன். படிமான தையல் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொக்கி பக்கமும் வி பக்கமும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லாத இப்போ பேக் பார்ட்டை எடுத்துக்கலாம். பேக் பார்ட் எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த டீஸ் கெட்டியில் மார்க் பண்ணியிருக்காங்களா அதை உள்புறமாக வச்சுக்கிங்க. மார்க் பக்கம் இல்லாததை வெளிப்பக்கமாக வர மாதிரி அதை செக் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஷோல்டர் அளவு இப்படி செக் பண்ணுங்கள். ஷோல்டர் அளவு இதே போல் வச்சுட்டு அப்படியே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பார்ட்டை பேக் பார்ட்டில் வச்சு ஷோல்டரை இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா லைட்டாக அந்த பிசுறுலாம் இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த வெட்டி விட்டது அடையாளத்துக்கு சமமாக வருதான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம அடியில் மடித்து அடிச்சுக்கலாம். நல்லா அப்படி நகத்தால் கீறி விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து இப்படி நல்லா நகத்தால் கீறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து அடி பாட்டம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அடி பாட்டம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறலாம் அப்படின்னா இப்போ கொக்கி பக்கம் வி பக்கம் சமமாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பாருங்கள். ரெண்டும் எனக்கு சமமாக இருக்குது. சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா நூல் ஏதாவது தெரிஞ்சாலும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த பக்கம் வந்து சின்ன பீஸாக இருக்குங்கள்ல, கொக்கி கட்டுற பக்கம் வந்து இந்த சின்ன பீஸாக 1 இன்ச் அகலம் வச்சு வெட்டினா பாருங்கள். அதை வந்து ஃபஸ்ட்டு பிசுறு தெரியாமல் ஒரு மடிப்பு மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச்சில் தையல் ஓட்டிட்டு இது எக்ஸ்ட்ரா தெரிகிற பீஸை கட் பண்ணிவிட்டு படிமான தையல் ஓட்டணும். படிமான தையல் ஓட்டிட்டு இங்கேயும் அதே போல் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரே மடிப்பு, அப்படியே ஒரே மடிப்பு மடித்து ஓரமாக ஒரு தையல். அவ்வளோதான், ஓரத்தில் தையல் ஓட்டணும். நல்லா தையல் ஓட்டிட்டு இந்த பக்கமும் வந்து அடியில் தூக்காமல் இருக்கணும். அதனால் மறுபடியும் அடியில் ஒரு தையல். அவ்வளோதான். இப்போ நமக்கு கொக்கி கட்டுற பக்கம் வேலை முடிஞ்சது. அடுத்து வி பக்கம் மாட்டுவோங்கள்ல, அதுக்கு வந்து நம்ம 2 இன்ச் நான் அகலம் வச்சு விட்டிருந்த பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தையல் ஓட்டிக்கலாம். தையல் ஓட்டி எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மறுபடியும் அடியில் ஒரே மடிப்பு மடிங்க போதும் பாருங்க. அப்படியே ஒரே மடிப்பு மடித்து ஒரு தையல் நல்லா இந்த இடத்துல இப்படி ரஃப் அடித்து தையல் ஓட்டி எடுத்துக்கோங்க. ஓட்டி எடுத்துட்டு அடுத்தது இப்படி நல்லா சமமாக அப்படி மடித்து இந்த ஓரத்தில் ஒரு தையல். அப்படி நீங்கள் ஓரத்தில் ஒரு தையல் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வி பட்டி மார்க் பண்ணி தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி கொஞ்சம் கூட நழுகாது. வி பட்டி தைக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் விட்டுக்கிறேன். எதனாலன்னா நம்ம நெக் தைப்போங்கள்ல, அதனால் கொஞ்சம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வி பட்டி வரைஞ்சிக்கிங்க. அடுத்து இந்த நடு சென்டர் டாட்டுக்கிட்ட வி பட்டி வரைஞ்சிக்கிங்க. அடுத்து இந்த பட்டிக்கு ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள், அங்கே ஒரு வி பட்டி, அதுக்கு சென்டரில் ஒரு வி பட்டி, இதே போல் 5 இது வரைஞ்சிக்கலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு
இப்போ நீங்கள் இந்த வி பட்டி மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல டிசி கட்டியால் அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அது மேலேயே நம்ம தையல் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதே போலயே நான் தையல் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா வி பட்டி தைக்கும் பொழுது நல்லா ரஃப் அடிங்க, இல்லைன்னா பிரிஞ்சிக்கும். அவ்வளோதான். இப்போ வி பட்டியை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கொக்கி பட்டியையும் வி பட்டியும் சமமாக இருக்கான்னு வச்சு பார்த்து எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இப்படி இதே போல் எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த நெக் பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து இதே போல் இப்படி வைங்க. இதே போல் வச்சு இப்படி டிசி கட்டியில் கிராஸாக வரைங்க. இதே போல் வச்சு தான் நீங்கள் நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். அடுத்து இன்னொரு பீஸையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னொரு பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு இது எக்ஸ்ட்ரா தெரிகிற பீஸரெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து நம்ம இப்போ நெக் வந்து தச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கை இணைச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போவே வந்து நெக் வந்து தைச்சிட்டிங்கன்னா நமக்கு குயிக்காக கொஞ்சம் வேலை முடிகிற மாதிரி இருக்கும். அதனால தான். இப்போ இங்கேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மடித்து வைங்க. ஏன்னா மடிக்காமல் வச்சிங்கன்னா பிசுறு தெரியும். அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மடித்து வச்சு அந்த நெக் பீஸை நான் மேல் பக்கமாக வச்சு தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன். உள்பக்கம் கிடையாது, நான் மேல் பக்கமாக வச்சு அந்த நெக் பீஸை வந்து நான் நெட்டுக்கும் தையல் ஓட்டி எடுத்துக்கிறேன். இதே போல் தையல் ஓட்டிகிட்டே வாங்க. துணியை 2 கிளாத்தையும் பிடிச்சி இழுக்காமல் தையல் ஓட்டிகிட்டு வரணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக எந்த இடத்துல பிசுறு தெரியுதோ அங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த வளைவுக்கு வளைவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிசர் கட் கொடுத்தே ஆகணும். எந்தெந்த இடத்துல வந்து ப்ளவுஸில் வளைச்சி தைச்சிருக்காங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சிசர் கட் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி தைக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். இப்போ ஒரு 1/4 இன்ச்சில் இப்படி மடிச்சிக்கிங்க. 1/4 இன்ச்சில் மடித்து தொடங்குங்க. அப்படியே நெட்டுக்கும் தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன். சரியாக ஒரு 1/4 இன்ச் மடித்தா போதும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட பவர் மிஷினாக இருந்தால் ஒரு ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா பழக வாட்டம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு தாராளமாக அரை மணி நேரம் போதும். இதே வந்து நீங்கள் ஃபுல் வாயில் ப்ளவுஸுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சரசரன்னு தைச்சிடலாம். இதே இந்த சாஃப்ட் குணம் லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுற பாருங்கள், லைனிங் வச்ச ப்ளவுஸுக்கெலாம் 1 ஹவர் கண்டிப்பாக எடுக்கும். இப்போ மறுபடி உள்புறமாக மடிச்சிக்கிங்க. இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டு அப்படியே உள் பக்கமாக அடுத்து உங்களுக்கு மெயினாக வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற தையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணியும் பிளாக் துணி, தையலும் வந்து பிளாக் கலர் நூல் போடுறதுனால தையல் கொஞ்சம் தெரியாது. அப்படியே நம்ம சொல்கிறத வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு செஞ்சிங்கனாவே போதும். அவ்வளோதான். இப்போ தையல் ஓட்டி எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இந்த ரெட்டை தையல் பட்டை தையல் தான் கேட்குறாங்க. அதனால் மறுபடியும் இன்னொரு ஓரத்தில் ஒரு தையல். இப்படி போடும் பொழுது பார்க்க உங்களுக்கு அழகாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். இதே நீங்கள் எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இதே போல் தையல் நீங்கள் ஓட்ட தேவையில்லை. ஓரத்தில் ஒரு தையல் ஓட்ட தேவையில்லை. இப்போ மறுபடியும் நான் ஒரு ஓரத்தில் தையல் ஓட்டிட்டேன். இப்போ 2 தையல் நான் அழகாக வந்து ஒரு மிதியடை சூப்பராக ஓட்டியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கை அடுத்து இப்போ கை நம்ம மடித்து தைச்சிருக்கோங்களே, கை கிளாத்தை 2ஆக மடித்து எப்போயும் நீங்கள் கை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மாற்றி தைச்சிடாதீங்க. குடஞ்ச பக்கத்தை வந்து நீங்கள் கொக்கி பக்கம் வச்சிடாதீங்க. இப்போ
குடஞ்ச பக்கம் வந்து எந்தெந்த பக்கம்னு அளவை பார்த்து தான் செக் பண்ணி வைக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வி பக்கம் வந்து நான் அந்த குடஞ்சதை வைக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சைடில் ஏற்றம் இறக்கம் இருக்கா, இல்லை துணி வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா தெரியுதா என்னான்னு பார்த்துட்டு நம்ம கையை ஏற்றும் பொழுது தான் உங்களுக்கு சைடு வந்து கரெக்டாக கச்சிதமாக வரும். இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ குடஞ்ச பாகம் முன்னாடி வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். பின்னாடி வர மாதிரி ஜாயின் பண்ணாதீங்க, முன்னாடி வர மாதிரி ஃப்ரண்ட்டு பார்ட்டில் தான் நமக்கு குடஞ்ச பாகம் வரணும். அதே போல் நீங்கள் பார்த்து செக் பண்ணி தைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு கைக்கு மட்டும் எப்பயுமே கை இணைக்கும் பொழுது ரெண்டு தையல் ஓட்டும் பொழுது வந்து பிரியாமல் இருக்கும் வந்து, அதனால தான். இப்போ மறுபடியும் இன்னொரு தையல். ஏன்னா அவங்கள வந்து அவங்க ப்ளவுஸ் வந்து போட்டு இழுத்து போடும் பொழுது அவங்களுக்கு மெயினாக வந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போடுறாங்களா அந்த தையல் நிறைய பேத்துக்கு பிரிஞ்சிடும். ஒரு தையல் போடக்கூடாது, 2 தையல் போடணும். இப்போ இந்த பக்கமும் கை ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிசர் கட் கொடுத்தது 2 ஒரே மாதிரி வரணும். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டீங்க பாருங்கள், அது 2 ஒரே மாதிரி வந்து வச்சு தைச்சிங்கனாவே உங்களுக்கு கை வந்து அமைப்பாக உட்காந்துக்கும். கிளாத்தை பிடிச்சி அடியையும் இழுக்கக்கூடாது, மேலே வந்து கையோடைய கிளாத்தையும் இழுக்காமல் அடி கிளாத்தையும் பிடிச்சி ரொம்ப இழுக்காமல் நான் மீடியமாக அப்படியே தைச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கச்சிதமாக கிளாத் வந்துடும். இப்போ மறுபடியும் இங்கேயும் அப்படி தான் நான் 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். 2 தையல் ஓட்டிட்டு இனி அடுத்து நம்ம சைடு இணைக்க வேண்டியதான். எப்போயும் நம்ம ப்ளவுஸில் தைக்கும் பொழுது அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் நல்லா. இப்போ கொக்கி பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கொக்கி பக்கம் எந்த இடத்துல இருக்கோ இங்கேருந்து வச்சு எந்த இடத்துக்கு நேராக தையல் தெரியுதோ, முடிவு தையல் தெரியுதோ அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கொக்கி தெரியுதுங்களா, அதுக்கும் இந்த சைடு தையலுக்கும் ஃப்ரண்ட்டு அந்த அளவையும் செக் பண்ணணும். எங்கே முடியுதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஆம்கோல் சுற்றளவையும் நம்ம செக் பண்ணணும். இந்த அளவுகள்லாம் நீங்கள் செக் பண்ணி கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது. இங்கே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து அப்படியே சுற்றளவை செக் பண்ணுங்க. அப்படியே அளவு வச்சு பார்த்து சுற்றளவை செக் பண்ணி அதுக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால் கை சுற்றளவையும் மார்க் பண்ணணும். இதே நம்ம அளவு எடுத்து தைச்சோம், டேப் அளவு வச்சு இன்ச்சி டேப் அளவு எடுத்து நம்ம கஸ்டமருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் இன்ச்சி டேப் இருந்தால் அதையே எக்ஸ்ட்ரா எத்தனை இன்ச்சோ அதுக்கு தகுந்தபடி நம்ம அளவு வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் இதே போல் அளவு எடுத்து இங்கே பாருங்கள், ஆம்கோல் அளவு, சைடு அளவு, இந்த பட்டியோட அளவு எல்லாம் எடுத்து அளவு எடுத்து கச்சிதமாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அடுத்து இந்த பக்கமும் நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முன்கை அளவு, அந்த பக்கம் முன்கை அளவு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையே இந்த பக்கமும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அடுத்து சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நான் ஆம்கோல் சுற்றளவு மேல் ஷோல்டர்லேருந்து அப்படியே செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரண்ட்டு இதே போல் வச்சு அப்படியே அளவு வச்சு செக் பண்ணிக்கணும். எல்லாம் சரியாக இருக்கா, இந்த 3 அளவு மெயினாக நம்ம தைக்கும் பொழுது இருந்தால் போதும். கை சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு, ஃப்ரண்ட்டு சைடு அளவு, அடியில் வந்து இந்த பட்டியோட அளவு, இதை நீங்கள் சரியாக வச்சு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கஸ்டமருக்கு ப்ளவுஸ் வந்து அக்யூரேட்டாக வந்துடும். நம்ம கொஞ்சம் இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் சின்ன ப்ராப்ளம் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் அளந்து பார்த்துக்கிறேன். இந்த இடுப்பு சுற்றளவை அளந்து பார்த்து இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து சென்டர் பண்ணி இப்போ டாட் பிடிச்சிக்கிறேன். அதே போல் நம்ம 2 டாட் பிடிக்கணும். மறுபடியும் இன்னொரு டாட் பிடிச்சிட்டு இப்போ மறுபடியும் வந்து இடுப்புடைய சுற்றளவு சரியாக இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா வருதா, குறையுதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் வந்து செக் பண்ணணும். அளவு ப்ளவுஸை வச்சு இப்படி செக் பண்ணுங்கள். இதே போல் இப்படி நீங்கள் செக் பண்ணிட்டு வரும் பொழுது சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம விட்டுடலாம்.
இப்போ எனக்கு சமமாக கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையல் வந்து அவங்களுக்கு லூஸ் டைட்டு இருந்தாலும் பிரிச்சுக்குவாங்க, சரி பண்ணிக்குவாங்க. அதனால் நம்ம சைடில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் 3 தையல் ஓட்டணும். 3 தையல் ஓட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. உள்ளே ரொம்ப துணி இருந்ததுன்னா அப்படி பிசுறுலாம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா தெரிகிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு தையல் ஓட்டுங்க கடிச்சாப்பில். எதனால் இந்த ஓரத்தில் ஓட்ட சொல்கிறேன் அப்படின்னா துணி கொஞ்சம் பிரியாமல் இருக்கும். அதனால் ஓரத்தில் மறுபடியும் ஒரு தையல். இந்த பக்கமும் அதே போல் தான். ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டுங்க. அடுத்து ஒரு பக்கத்துக்கு 3 தையல் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா வர பிசுரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தையல். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஓரத்தில் ஒரு தையல். அவ்வளோதான். ப்ளவுஸ் வந்து குயிக்காக ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், பார்க்கவும் ஃபினிஷிங்காக நல்லா நீட்டாக சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் இதே போல் அளவெடுத்து கஸ்டமருக்கு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாவே குயிக்காக நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமருக்கும் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது. கன்ஃபார்ம் வந்து இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பார்க்கவும் நீட்டாக ஃபினிஷிங்காக நல்லா வந்துடும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.